வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு ஓ மை டார்லிங். இந்த கதை நம்மாத்து கதைகள்ங்கிற தொகுப்பிலிருந்து திரு சுவாமிநாதன் ராமசுப்பிரமணியன் என்பவர் எழுதிய சிறுகதை. கதைக்கு போகலாமா? ருக்மணி அம்மாள் அட்டெண்டர் யாருங்க? இங்கே இருக்கேன்ப்பா. 3 தடவை வந்து கூப்பிட்டேன் சார். இங்கே வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வருவார். கோச்சுக்காதப்பா, உறக்க சொன்னாதான் எனக்கு காது கேட்கும். நீங்கள் அவங்க ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வயிற்றில் சின்னதாக ஒரு கட்டி இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். பயாப்சிக்கு கொடுத்துருக்கோம். ரிப்போர்ட் வருவதற்கு 4 நாள் ஆகும். அனஸ்தீஷியா கொடுத்ததுனால தூங்கிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு மேலே முழிச்சுக்குவாங்க. இன்றைக்கி ராத்திரி ட்ரிப்ஸு போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து கஞ்சி, இட்லி, இடியாப்பம் எது வாய்க்கு பிடிக்குதோ கொடுங்க, சரியாயிடுவாங்க. டிஸ்சார்ஜ் என்றைக்கு பண்ணுவீங்க டாக்டர்? 24 மணி நேரமாவது ஜுரம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு இப்போ மருந்து போய்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை நல்லா இருந்தால் பண்ணிடலாம். 20 வருடங்களுக்கும் மேலாக தனியாக வாழ பழகிவிட்டாலும் கிருஷ்ணமூர்த்தி மாமாவிற்கு தனிமை இந்த முறை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவர்களது 60 வருட தாம்பத்தியத்தில் 10 நாட்களாகத்தான் அவர் டார்லிங் ருக்கு பேசாமல் இருக்கிறாள். மாமா அதிகம் பேச மாட்டார். ஒரு வெள்ளைக்காரன் கம்பெனிக்கு உழைத்து அவர்களுடனேயே அதிகம் புழங்கியதால் இந்த ஸ்வீட்டி, ஹனி, டார்லிங் எல்லாம் பழக்கத்தில் வந்தவை. எல்லார் முன்னாடியும் ருக்கு என்றுதான் கூப்பிடுவார். தனிமையில் மட்டும் டார்லிங். மாமி தாஸ்பா என்றுதான் கூப்பிடுவாள். தாஸ் அவர்களின் முதல் பையன். நாசாவில் விஞ்ஞானி. 2வது வித்யா லண்டனில் இருக்கிறாள். ராஜிதான் கடைக்குட்டி. புதுடில்லியில் 10 நாளாய் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டிற்கும் ஒரே அலைச்சல் தான். பார்த்துக்கோப்பா, டாக்டர் என்ன சொன்னார்? பணம் தேவைப்பட்டா சொல்லுப்பா. சமையலுக்கு யாராவது ஆள் கிடைப்பாளான்னு பாருப்பா. நீயும் அலைஞ்சேன்னா உன் உடம்பும் கெட்டு போயிடும்பா. தினம் காலையும் மாலையும் ஃபோன் பேசி எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் யாரால் வர முடியும்? அவாவாளுக்கு அவாவா குடும்பம். ஒத்தாசைக்கு ராஜி வந்தால் சௌகரியமாய்த்தான் இருக்கும். அவள் ஆத்துக்காரர் ஒரு முசூடு. எல்லாத்துக்கும் கணக்கு பார்ப்பார். வராமல் இருந்தால்தான் அவளுக்கு நல்லது. அவள் பொண்ணு வேற இந்த வருஷம் +2. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த மனுஷனை ராஜி விட்டு கொடுக்க மாட்டாள். ருக்கு மாமி முழித்து கொண்டு விட்டாள். தாஸ்பா, இது ராத்திரியா பகலா? ராத்திரி 9 மணி ஆறுது டார்லிங். நீங்கள் சாப்பிட்டேளா? ரொம்ப வலிக்கிறது தாஸ்பா. என்னால் உன் வலியை வாங்கிக்க முடிஞ்சா வாங்கிக்க மாட்டேனா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒரு பெயின் கில்லர் போடுறேன்னு சொல்லியிருக்கா. சரியாயிடுமா? 2-3 நாளில் போயிடலாமா? போன வாரம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவுடன் ருக்கு மாமியின் உடையை மாற்றி ஆஸ்பத்திரியில் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து போட்டுக்க சொன்னார்கள். கோனா மானான்னு என்ன ட்ரெஸ்ஸோ, பின்னாடி இந்த முடிச்சு போட்டு விடுங்கோ. சின்ன பசங்க எல்லாம் போட்டுக்கிற நைட்டி மாதிரி இருக்கோ, சிரித்து கொண்டே சொன்னாள் மாமி. அவர்கள் தாம்பத்தியம் பொறாமைப்படக்கூடியது. காலை 5 மணிக்கே எழுந்து விடுவார்கள். மாமா ஒரு கப் காபி சாப்பிட்டுட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள பவழமல்லி செடியை 2 உலுக்கு உலுக்குவார். ஒவ்வொரு புஷ்பத்தையும் பொறுக்கி எடுத்து சாமிக்கு வைப்பார். அவருக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ ராம் ராம்னு சொல்லுவார். அவ்வளோதான். அரை மணி 2 பேருமா வாக்கிங் போய்விட்டு வருவதும் பிறகு மாமி சமைப்பதுமாய் அவர்கள் வாழ்க்கை. வியாழனும் ஞாயிறும் தவறாமல் சாய்பாபா பஜனைக்கு போய் வருவார்கள். மாமிக்கு கொஞ்சம் முழங்கால் வலிதானே தவிர வேறு ஒரு தொந்தரவும் கிடையாது. ஒரு சினிமா, ஒரு புத்தகம் விடமாட்டாள். பொம்மை, பேசும் படம், குமுதம், விகடன் எல்லாவற்றையும் ஒரு அலசல். 80 வயதிலும் மாமா கைனட்டி ஹோண்டாவில் மாமியை கூட்டிக் கொண்டு தியேட்டரில் டிக்கெட் வாங்கி கொடுத்துவிட்டு 3 மணி நேரத்திற்கு பிறகு போய் கூப்பிட்டு கொண்டு வருவார். கிருஷ்ணமூர்த்தி மாமாவிற்கு சினிமாவில் நாட்டம் இருந்ததில்லை. மாமி ரஜினி முருகன் முதல் ஓகே கண்மணி வரை ஒன்றும் விட்டதில்லை. ஏதோ ஒரு கமலஹாசன் சினிமா மாமியுடன் சேர்ந்து பார்த்தார். ருக்கு 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 ஹரே பாபா ருக்கு. ஓ மை ஜானுக்கு பதில் இவர் ஓ மை டார்லிங் கிவ் மீ எ லுக் என்று சேர்த்து கிண்டலாய் பாடுவார். தாஸ்பா, ஏன் உங்கள் கண்ணு ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு தான் அப்படி தெரியறதா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு உங்களை தெரியாதா? அழுதேளா? என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருந்தது டார்லிங். அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். எல்லா கடமைகளும் முடிஞ்சு மற்றவங்களுக்காகவே எல்லாம் செஞ்சு இப்போதானே நம்ம வாழ்க்கையை தொடங்கி இருக்கோம். இன்னும் உங்களை நிறைய படுத்துறதுக்கு இருக்கே. சூழ்நிலையையும் மறந்து இருவரும் சிரித்தார்கள். இந்த ரூமை தினம் ஃபினாயில் போட்டு சுத்தம் பண்ணுறதே சாந்தி. இந்த பொண்ணு ரொம்ப பாவம்ப்பா. ரெண்டும் பெண்ணா. ஒன்று 10வது படிக்கிறது, அதுக்கு கிட்னி ஃபெயிலியரா. அவள் கதையை கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. போகும்போது 1000 ரூபாயாவது கொடுத்துருங்கப்பா. ஆஸ்பத்திரியில் மாதம் 15,000 சம்பளம் கொடுக்குறாளாம். ஆனால் மாதம் ஒரு நாள் தான் லீவு கொடுப்பாளாம். நர்ஸுக்கு 25,000 கொடுக்குறாளாம். அவ்வளவு உடல் உபாதைகளிலும் எல்லா விவரங்களையும் எப்படிதான் சேகரித்தாளோ? கிருஷ்ணமூர்த்தி ஆச்சரியத்தில் தலையாட்டி கொண்டிருந்தார். மாமி நல்லா ஆயிட்டாங்களே, குட் என்று டாக்டர் டிஸ்சார்ஜுக்கு உத்தரவிட்டார். இன்சூரன்ஸ் போக மீதி 12,000 கிருஷ்ணமூர்த்தி கையில் இருந்து கட்டி வீட்டுக்கு வந்தபோது அக்கம் பக்கம் ஒவ்வொருத்தராய் நலம் விசாரித்தார்கள். சொந்தக்காரர்கள் ஒவ்வொருவராய் ஃபோன். யாராவது வந்தால் ஒரு காப்பியாவது கொடுக்காமல் இருக்க முடியுமா? இன்னும் சிலர், ஒரு தகவல் சொல்லப்படாதா? நேக்கு ரம்யா சொல்லித்தான் தெரியும் என்று ஆதங்கத்தில் குறைப்பட்டனர். இந்த காலத்தில் யார் போய் யாருக்கு என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் வயசாகலையா? அவங்க அவங்களே பார்த்துட்டாதான் உண்டு. ஹலோ, சொல்லு ஜானகி. இப்போ பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கேன். என்னமோ போராத வேலை, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கணும்னு இருக்கு. அது சரி, கஸ்தூரிக்கு குழந்தை பிறந்துடுத்தா? எந்த கஸ்தூரி அக்கா? அதாண்டி, வம்சம் சீரியலில் வராளே, 3 வாரமாக ஒன்றும் பார்க்க முடியலையா? அதான் கேட்டேன். அதை ஏன் கேட்குற? அவர்கள் டெலிஃபோன் சம்பாஷணைகள் தொடர்ந்தன. தாஸ்பா சிரித்து கொண்டார். டார்லிங் நார்மல் ஆகிவிட்டாள். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. சின்ன கதையாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ ஒரு அந்யோன்யமான தம்பதிகள், எவ்வளோ சந்தோஷமாக ஒரு உடம்பு வந்தால் கூட அதை பெருசுப்படுத்திக்காமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த தம்பதி வாழற மாதிரி இந்த கதையை படிக்கும்போது எனக்கு தோணித்து.